Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் 17வது எபிசோட். டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம ட்ரேடிங்க்கு தேவையா, அப்படி தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஸ்பிரசியை விட்டுட்டு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏன் அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் வரக்கூடிய நிறைய குழப்பங்களை தவிர்த்துக்கலாம். அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு அடுத்து அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்கிரிப்டில் ட்ரேடு போடுறதுக்கு நமக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அனாலிசிஸ் மெத்தட். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக அதோட பேசிக்ஸ், அது எப்படி ரூல் ஆகுது, அதில் அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்கிரிப்டுக்கான குவாலிட்டியை செக் பண்ணிக்கிறோம். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸில் தான் கிடைக்கும். அதாவது சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த இடத்துல நான் நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவோட உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகங்கள், இந்தியாவோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வருது, ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பார்த்தாச்சு. டெக்னிக்கல் வைஸ் ஒரு ப்ரைஸ், இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 26,178.95 இந்த வேல்யூவில் நீங்கள் நிஃப்டியில் இருக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, அல்லது ஒரு டேட்டா ரிலீஸ் ஆகுது, அல்லது நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரோ அல்லது ஃபினான்ஸ் மினிஸ்டரோ அல்லது ஆர்பிஐ கவர்னரோ இந்த மாதிரி ஆட்கள் யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க. அது மேபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இம்பேக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே வருது. இவங்க ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க, திடீர்னு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வருது. அண்டு அடுத்து எடுத்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஸோ அந்த மாதிரி ஒரு கொரோனா, இப்போ அந்த ரஷ்யா உக்ரைன் வார், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனுக்காக டெக்னிக்கல் வைஸ் ப்ரைஸ் இந்த லொக்கேஷனில் இருந்து கீழே போகுமா மேலே போகுமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் எதில் கிடைக்கும் அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அந்த ஃப்யூச்சர் ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கான அந்த கன்ஃபர்மேஷன் இருக்குதா அப்படின்றது பார்த்துக்கலாம். அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி இந்த அனாலிசிஸை கம்ப்ளீட்டாக அவங்கவுங்களுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக அதை பற்றி நம்ம முன்னாடி ஒரு சில இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும்போது கேண்டில்ஸ்டிக் சார்ட் இருக்குது, லைன் சார்ட் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பார்ஸ், இந்த பார் கேண்டில், ஹெக்கினேசி யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர். இந்த மாதிரி ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ரைஸ் மூமெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட ஒரு பார்ட். அதாவது அந்த ட்ரேடிங் ஸ்கிரிப்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த கன்ஃபர்மேஷன் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம், இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஃபண்டமெண்டல் வைஸ் ஒரு இன்வெஸ்டர் ஒரு ட்ரேடிங் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிடுறாரு. அவர் அந்த ப்ரைஸில் அப்போது அந்த டேட்டா ரிலீஸ் ஆன டைம் அல்லது அவர் அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணின டைமில் அவர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ப்ராப்பராக எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு நேராக போய் அந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட் போட்டுருவாரா அப்படின்னா போட மாட்டார். டெக்னிக்கல் வைஸ் அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், இப்போ எக்ஸாம்பிள் இந்த லொக்கேஷனில் எனக்கு ப்ரைஸ் பை ஆகுதுன்னு வைங்களேன், எனக்கு இந்த பையுக்கான ரிவர்சல் எனக்கு வேலிட் ஆனது தான், இந்த மொமெண்டம்க்கு அடுத்து ப்ரைஸ் கீழே வராது, ஸோ ப்ராப்பராக எனக்கு ப்ரைஸ் மேலே தான் அப்வர்ட் ட்ரெண்ட் தான் போக போகுது, இப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நான் தெளிவாக பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ண வேண்டியது ஒரு சிலருக்கு ஒரு ட்ராபேக். இது ட்ராபேக் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா கான்செப்ட்ஸ் க்ரோ ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் ஒரு 1 மினிட் சார்ட்டை வச்சு என்னால் இந்த மாதிரி ஒரு சில ஜோன்ஸ் எல்லாம் வரைஞ்சி என்னால் சப்ளை டிமாண்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிரேக் அவுட் அண்டு பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, மற்ற தியரிஸ் அந்த ஃபிபோனாச்சி, பிவோட் அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறையா அனாலிசிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி நிறையா உருவாகி இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயம் பிகினராக உள்ளே வரக்கூடிய ஒரு ட்ரேடரை கண்டிப்பாக குழப்பிக்கிட்டு தாங்க இருக்குது. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய ட்ராபேக். அந்த கம்ப்ளீட் ஏதோ ஒரு தியரி அப்படின்ற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் இல்லாமல் அவங்களால அந்த தியரியை சார்ட்டில் அப்ளை பண்ண முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் புரியும். ஓகேங்களா? அப்போது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றதோ அல்லது இந்த லைன் சார்ட் அப்படின்றதோ அல்லது இந்த பார் கேண்டில் அப்படின்றதோ அதாவது இந்த பார் டைப் கேண்டில் ஸ்டிக்ஸ், ஸோ இதில் ஏதோ ஒன்று ப்ராப்பராக நீங்கள் மாஸ்டரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணினீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம சேனலோட வீடியோஸ், இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே கம்ப்ளீட் பேசிக்ஸ். ஒரு சிலருக்கு போர் அடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு பார்க்கவே பிடிச்சிருக்காது, அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கலாம். பட் என்ன அப்படின்னா இனிமேல் வரக்கூடியது கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் வைஸ் ஸ்ட்ராட்டஜி கிடையாதுங்க. ஒரு ஸ்கிரிப்ட், எந்த ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் சரி, என்னால் அந்த சார்ட்டில் இது தாண்டா லெவலு, இந்த லெவலுக்கு மேலே போகும்போது நான் பை பண்ணிக்கிறேன், இந்த லெவலுக்கு கீழே போகும்போது செல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற அளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸை ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில், ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லைன்னா எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை. அதுதான் பேசிக். ஓகேங்களா? அரிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் பிரியாணியும் பண்ணுறாங்க, பொங்கலும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சாப்பாடும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸோ அந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை கம்ப்ளீட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கான ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். இது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் ஸ்டார்ட் ஆகுது. எபிசோட் நம்பர் 18 சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ட்ரேடிங்கை தெளிவாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.